உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ சோழன் வந்துட்டு நிலாவுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணதை வந்துட்டு அவங்க என்னன்னைக்கும் மறக்கவே மாட்டாங்க. அது உதவி அப்படிங்கிறதையும் தாண்டி நிலாவோட மனசில் சோழன் வந்துட்டு அங்கே போய் ஸ்ட்ராங்காக உட்கார போகிறாரு. ஸோ இதுக்கு அந்த இடத்துல நிலா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, நான் நீங்கள் இப்போ பண்ண இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரீட் கொடுக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரீட் அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டு இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வந்துட்டு சோழன் நினச்சிக்கிறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு போய் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே போயிட்டு அவர் முத்தம் கொடுக்குறது என்ன, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு சுற்றுறது என்ன, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. சேரன் இருந்துட்டு கேட்குறாரு, டே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னடா அப்படி நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறியடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடேசனப்பா உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, இவன் என்னமோ வழக்கத்துக்கு மாறாக பண்ணுறானே, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ சோழன் வந்துட்டு டக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் இன்னைக்கு என்ன விஷயம் நடந்துச்சு தெரியுமா, நிலா அப்படியே ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி நிற்கும்போது, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி எல்லாருமே இப்படி ஷாக் ஆகி நிற்கிறீங்க, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. ஆனால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் இது. சேரண்ண வாழ்க்கையிலையோ இல்லை பாண்டியண்ண வாழ்க்கையிலையோ நடந்துருந்துச்சுன்னா, ஏன் எனக்கு நடந்துருச்சுன்னா கூட அது நாங்கள் சந்தோஷமாக நினச்சிருப்போம். ஆனால் உனக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறியே, இதுதானே எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. ஏன்டா நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. பின்ன என்னென்ன, அண்ணி ஒன்று வந்து கட்டி பிடிச்சாங்க, இதை நாங்கள் நம்பணும். ஆமாம், இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை தாண்டா சொல்ல வரேன், அதுக்குள்ளே ஏன்டா அவசரப்படுற அப்படின்னோடனே இப்போ சேரன் கேட்குறாரு, என்ன தாண்டா அப்படி நடந்தது அப்படின்னோடனே, அண்ணா நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, அந்த லேப்டாப்பை போய் அவகிட்ட கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் நான் கொடுத்தேன்ல, அதில் ரொம்ப என்கிட்ட வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேண்ணே. ஓடி வந்து நான் நினச்சே பார்க்கலண்ணே, அப்படி வந்து என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டானே, அதில் அவளோட பாசம் எனக்கு தெரிஞ்சுட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நடேசன் இதை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு, டே இப்போ அந்த பிள்ளை என்ன பாசமே இல்லாத பிள்ளைன்னு நாங்கள்லாம் சொன்னோமா, எங்ககிட்ட தான் பாசமாக நடந்துக்குது அப்படின்னு சொன்னோன்னே, யோ சும்மா இரியா, எல்லாக்கிட்டையும் காட்டுற பாசமும் என்கிட்ட காட்டுற பாசமும் ஒன்றா அப்படின்றாங்க. அப்படி எதுவும் நடந்துக்க மாட்டேங்கிறியாடா நீ, எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இந்த பிப்ரவரி 14 நிலா கண்டிப்பாக வந்துட்டு அவளோட லவ் என்கிட்ட சொல்ல தான் போகிறா, அப்போ அவளே அந்த தாலியை எடுத்து கழுத்தில் போடுவா பாருங்க அப்படிங்கிறாங்க. நடந்ததுன்னா சந்தோஷம் தாண்டா, நாங்கள் மட்டும் என்ன வேணாம் நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாரு. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு நிலா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக, சூப்பராக நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனாக இருக்கட்டும், பாண்டி, சேரன் எல்லாருமே போய் பேசுகிறாங்க. அப்போ போயிட்டு நேராக நடேசன் கிட்ட நிலா சொல்கிறாங்க, அங்கிள் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டேன் அங்கிள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்ககிட்ட வாங்கின பிளெஸிங் எனக்கு வீணாக போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீ இந்த ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் நீ எவ்வளவோ இடத்துக்கு போகிற, நீ நல்ல பெரிய ஆளாக வரணுமா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரி ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிட்டு இருக்காரு. நீலா வந்துட்டு வீட்டில் அப்படி கேஷுவலாகவே இருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே காட்டலை, அதை பற்றி எதுவுமே அவங்க பேசக்கூட மாட்டேன்றாங்க. இதை பார்க்கும்போது சோழனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, இவ என்னம்மா அன்னைக்கு அங்கே வந்து அப்படி பண்ணால் வீட்டில் இவ பாட்டுக்கு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ மிச்சம் எல்லாருமே வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பல்லவனும் பாண்டியனும், டே என்னடா என்னென்னமோ சொன்னேன், அப்படி எதுவுமே ரியாக்ஷன் தெரியலையே அப்படின்னோன்னே, டே நீங்களாம் நம்ப மாட்டேங்கிறீங்கடா, ஆனால் அதாண்டா நடந்துச்சு, சத்தியமாக நடந்துச்சுடா, நம்புங்கடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லும்போது, டே நான் பொய் சொன்னப்பெல்லாம் நம்புனீங்க, இப்போ உண்மையாக நடந்துச்சுன்னு சொல்கிறேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களேடா அப்படின்றாங்க. அது எப்படின்னு வீட்டுக்கு வந்தா அப்போ அண்ணி அந்த மாதிரி எதுவுமே காட்டலையேண்ணே, உங்ககிட்ட எப்பயும் போல தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீ கேட்குறதுக்குலாம் ஏதோ எப்போ பாரு வெடுக்குன்னு பேசுவாங்களே அதே மாதிரி தான் உன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி எதுவும் வித்தியாசம் தெரியலேண்ணே, நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. டே இப்போ வேணால் நீங்கள் நம்பாமல் போங்கடா, ஆனால் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நடக்க தான் போகுது, ரொம்ப தூரம்லாம் இல்லை, இந்த பிப்ரவரி 14 பக்கத்தில் தானே இருக்குது, அவளே வந்து சொல்லுவா, அப்போ எல்லோரும் நீங்கள் வாயில் விரல் வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது உடனே பாண்டி, இங்கே பாராச்சோலா, நாங்கள் எதுக்குடா வாயில் விரல் வைக்க போகிறோம், அவங்க வந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா அதை விட எங்களுக்கு வேறு என்னடா சந்தோஷம் இருக்குது, இந்த வீடு அவங்க வந்ததுக்கப்புறம் தானே வீடாகவே இருக்கு, நீ ஏன்டா அப்படி நினைக்கிற, நாங்கள் சும்மா ஒன்று கிண்டல் பண்ணுமே தவிர அதுக்காக அவங்க வந்து உங்க கூட சேரக்கூடாதுன்னா நாங்கள் நினச்சோமா, அவங்க எப்போ இந்த வீட்டில் இருக்கணும்னு தானடா எங்களுக்கும் ஆசை அப்படிங்கும்போது உடனே எல்லாரும் சிரித்து பேசிட்டு அன்றைக்கி தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து பார்த்தா சோழன் எல்லாம் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ சோழன் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒருத்தருமே காணோம். அப்போ பார்த்துட்டு கேட்குறாரு, எங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்டே கேட்குறாங்க. அப்போ நடேசன் இருந்துட்டு, நிலா வந்துச்சு, நிலா வந்தோடனே பாண்டி, சேரன், அப்புறம் பல்லவன் 3 பேருமே 4 பேருமா சேர்ந்து கிளம்பி போயிருக்காங்கடா எங்கேயோ வெளியில் அப்படின்னோடனே, 4 பேரும் போயிருக்காங்களா, என்னையே விட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. என்னையே கேட்டால் எனக்கு என்னடா தெரியும், என்னையும் தான் கூட்டு போல, நான் ஏதாவது கேட்டுட்ருக்கேனா அப்படிங்கும்போது, நீயும் நானும் ஒன்றையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் மட்டும் வக்கனையாக பேசு, என்னன்னு தெரியாது எனக்கு, நீயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நிலா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பல்லவனுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்காதுன்னு சொல்லிடுறாங்க. சேரனுக்கு பண்ணாலும் எடுக்க வேணான்றாங்க. ஸோ யாருமே அங்கே
ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இவங்க நம்மளை மட்டும் விட்டு எங்கே போனாங்க, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்ததாக வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. சிரித்து பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரும்போது சேரன் வந்து கையில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வராரு. வந்த உடனே பார்த்தா அப்படியே சோழன் இப்படி செம்ம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. வந்து பார்த்தோன்னே என்னடா சோழா இப்போ தான் வந்தியா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வந்தியாவா, நீங்களாம் எங்கே போனீங்க, ஃபஸ்ட்டு எத்தனை ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், யாராவது ஃபோன் எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணா நாங்கள் எல்லோரும் வெளியே போயிருந்தேனே, ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. எல்லோரும் வெளியே போனீங்களா, என்கிட்ட ஏன்டா சொல்லலை, என்னை மட்டும் விட்டு போயிட்டீங்க, ஏங்க நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ நிலா இருந்துட்டு ஏன் உங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. என்னங்க என்ன விட்டு போயிருக்கீங்க, நான் இதை கேட்கக்கூட கூடாதா அப்படிங்கிறாங்க. கேட்கக்கூடாது, கூட்டு போக விருப்பம் இல்லைனா கூட்டு போக மாட்டோம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சரி, எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்கள்லாம் ஒரு குடும்பம், இப்போ நான் மட்டும் யாரோ மாதிரி ஆகிட்டேன்ல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்று சேரன் இருந்துட்டு டேய் நீ ஏன்டா அப்படி நினைக்கிற, அந்த பாரு உனக்கு பிடிக்குமேனு பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுவும் பாய்க்கடை பிரியாணிடா அப்படிங்கிறாங்க. யாருக்கு வேணும் பாய்க்கடை பிரியாணி, போனேன் வேணாம் அப்படின்றாங்க. டே வேணாமா, ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் கேட்டுட்டு இருக்கும்போதே டக்குன்னு பாண்டி போயிட்டு சரிண்ணே அவன் தான் வேணாங்கிறான்ல விடுண்ணே நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கும்போது சோழன் டக்குன்னு ஓடி போய் உட்காந்துக்கிறாரு. டேய் என்னடா நான் வேணான்னு சொன்னால் அப்படி நீங்களாம் உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தீங்களா குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நிலா இதை பார்க்கும்போதுமே அப்படி சிரிச்சிட்டே போயிடுறாங்க. இருந்தாலும் சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவன் என்ன நம்மக்கிட்ட நல்லா மாறி பேச போகிறான்னு பார்த்தா கடைசியில் இப்படி பண்ணுறா, நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக விருப்பம் இல்லைங்கிறனால தான் விட்டு போனேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாகுது. ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்தா சோழன் தூங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. யார்கிட்டையுமே அவர் ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிறாரு. முக்கியமாக நிலாவை பார்த்துட்டு திருப்பிக்கிறாரு. நிலா போய் வாண்டடாக பேசும்போதுமே அவர் திருப்பிக்கும் போது என்ன எதுக்கு இப்போ மூஞ்சி திருப்பிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. போங்கங்க, அதான் என்னை மட்டும் விட்டு போயிட்டீங்களே, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதுக்காக ஒரு மனுஷனை இப்படிலாம் கூட உதாசீனப்படுத்துவீங்களா நீங்கள், இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருக்கீங்க, என்ன விட்டு போயிருக்கீங்களங்க, அப்போது என்னை விட அவங்களாம் உங்களுக்கு முக்கியமா, நான் தானேங்க உங்களை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டுட்டு சுற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க நான் உங்கள் கூட வரவே இல்லை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துடுறாரு. அப்போயுமே நிலா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ அடுத்ததாக வீட்டில் பார்த்தா எல்லாருமே கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க. சோழன் மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. நடேசன் கூட கிளம்பி வந்துடுறாரு. அப்போ சோழன் பார்க்குறாரு, என்ன இப்போ எல்லாருமே ஒன்றா கிளம்பிட்டீங்களா எங்கேயோ அப்படின்றாங்க. ஆமாண்டா எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், நீ வரியா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் இப்போ என்ன கூப்பிடுவீங்களா, நான்லாம் வரல அப்படிங்கிறாரு. உடனே சேரன் போயிட்டு டேய் வாடா போகலாம் அப்படிங்கும்போது இல்லைண்ணே நான் வரலண்ணே அப்படின்னு சொன்னோம். அப்போ போயிட்டு நிலா டக்குன்னு போயிட்டு என்ன அதான் அண்ணன் கூப்பிட்றாருல வர முடியாது அவங்களால அப்படிங்கிறாங்க. அதே நாங்க இப்படி மிரட்டி கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. வாங்கன்னு சொன்னால் கிளம்பி வரணும் அவ்வளோதான், வரீங்களா வரலையா அப்படிங்கிறாங்க. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கிளம்பி வராரு. நேராக கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ சோழன் மட்டும் உம்முனே உட்காந்துட்டு இருக்கும்போது நிலாக்கு அதை பார்க்க சிரிப்பாக வருது. நம்ம கடுப்பேற்றுறோம் அது தெரிஞ்சுட்டு அவர் ஒரு மாதிரி கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நிலா வந்து வெளியில் போகிறாங்க. போயிட்டு அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணோன்னே இப்போ சேரன் எல்லாருமே வந்துட்டு வாடா வெளியே போகலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வராங்க. ஆனால் வெளியில் வரும்போதுமே எல்லாருமே வந்துட்டு சோழனோட கண்ணை அப்படியே டக்குன்னு மூடிக்கிறாங்க. அப்போ உடனே சோழன் கத்துறாரு, எதுக்குடா இப்போ என்னால் என் கண்ணை மூடுறீங்க, ஆனால் என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு நின்னோன்னே என்னப்பா நிலா ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெடிண்ணே அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கண்ணை திறந்து விடுறாங்க. சோழனுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல. புதுசாக ஒரு நியூ கார் அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ அதை வந்துட்டு நிலா வந்து அப்படியே அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே நிற்கிறாங்க கார் கூடவே. இதை பார்த்த உடனே சோழனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாகுது. என்னங்க கார் வாங்கிட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க கார் வாங்கிட்டேன், நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க காரு, எப்போங்க வாங்கினீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நேற்று தான் நீங்கள் ஒரே புலம்பிட்டு இருந்தீங்களே எங்கே போனோன்னு சொல்லிட்டு இந்த காரை புக் பண்ணி இதை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் போனோம் அப்படிங்கிறாங்க. கார் புக் பண்ணுறதுக்காக போயிருக்கீங்க, காரை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்ல, என்னை கூப்பிட்டு போயிருந்தா உங்களுக்கு நல்ல காரை பார்த்து வாங்கி கொடுத்துருப்பேன்லங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ இந்த காருக்கு என்ன நல்லா இல்லை இந்த காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லலைங்க, இருந்தாலும் ஒரு எனக்கு தெரியுமே அதனால் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ஆள் ஒன்று வந்தால் என்ன எப்படி எந்த கண்டிஷனில் இருக்க எதெல்லாம் என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா நான் பார்த்து வாங்குவேன்ல அதுக்காக சொன்னேங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னோடனே இப்போ கீயை வந்து நேராக சோழன் கிட்ட கொடுக்குறாங்க. வந்து பார்த்துட்டு என்னங்க என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னோடனே பின்ன எனக்கு கார் ஓட்ட தெரியும், நீங்கள் தானே ஓட்டணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க இப்போ நான் ஓட்டினாலும் நான் உங்களுக்கு சூப்பராக கற்றுத்தரேன் சரியா அப்படிங்கிறாங்க. இப்போ உடனே நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் ஒன்று எனக்கு கற்றுத்தர தேவையில்ல, நான் டிரைவிங் ஸ்கூல் போயே நான் கற்றுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போவுமே மூஞ்ச ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுட்டே வரும்போது அப்புறம் தான் அவர் வீட்டுக்கெலாம் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு புக் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது அதில் வந்து சோழனோட பேர் போட்டிருக்கதை பார்த்தோன்னே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்னங்க புக் எல்லாத்துலேயுமே வந்து என்னோட பேர் போட்டிருக்கு, கார் என் பேரில் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்னங்க பேசுகிறீங்க, காரே உங்களுக்காக வாங்கினது தான், அப்புறம் உங்கள் பேரில் இல்லாமல் யார் பேரில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என் பேரில் எனக்காகவா என்னங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னங்க நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு இதுதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு,
எத்தனை நாள் தான் நீங்கள் வாடகை காரே ஓட்டிகிட்டு இருப்பீங்க? இனிமேல் உங்களுக்குன்னு ஒரு காரு, நீங்களே தனியாக சவாரி எடுத்து நீங்களே எல்லாமே பண்ணலாம் சரியா அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு சோழனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி நிற்கும்போது இப்போ சேரன் சொல்கிறாரு, ஆமாண்டா உனக்கு தெரியாமல் உனக்கு சர்ப்ரைஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நிலா எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் நாங்களாம் எதுவும் செலக்ட் பண்ணலடா, நிலாவே உனக்காக இதெல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுச்சு. பிடிச்சிருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழன் அப்படியே கண்ணு கலங்கிட்டு நிற்கிறாரு. அப்போ போயிட்டு நிலா டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறாங்க. என்ன எதுக்கு இப்போ கண்ணெல்லாம் கலங்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் ட்ரீட்டுன்னு சொன்னோன்னே சரி சும்மா ஏதோ ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவீங்க, அங்கே ட்ரீட் வைப்பீங்க அந்த மாதிரி நான் நினச்சேங்க. ஆனால் இப்படி கார்லாம் வாங்கிட்டு கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் தானே கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நான் கார் வாங்கினா என்ன, நீங்கள் வாங்கினா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே, ஏன் இந்த காரில் என்னை கூப்பிட்டு போக மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இந்த காரு உங்களுக்காக நான் வாங்கின கார், அதனால் இதை நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோழனுக்கு. ஸோ நடேசன் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு, பாருடா இதாண்டா அந்த பிள்ளை, நீ என்னமோ நேற்று குதிச்சிட்டு இருந்தியா, என்னை விட்டு போயிட்டாங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டிய, என்னையும் தான் கூப்பிட்டுச்சு, நான் வரலம்மா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன், உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதுக்கு சோழனும் சிரிக்கிறாரு. அப்போது நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கார் நான் வாங்கி கொடுத்துட்டேன் தான், இனிஷியல் பேமெண்ட் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் மாதம் அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அந்த சவாரியெல்லாம் போயிட்டு வந்துட்டு மாதம் அந்த காசை நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும், அதை வச்சு நம்ம இஎம்ஐ கட்டிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து சோழனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. என்ன இவ ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்குற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும்போது நிலா வந்து உள்ளே போயிடுறாங்க. உடனே பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, டேய் பாத்தியாடா பாண்டி, இப்போ நிலா என்ன சொல்லிட்டு போனான்னு அப்படின்னோடனே, என்ன கார் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க, இஎம்ஐயை நீ கட்டிக்கன்னு சொன்னாங்க, இதில் என்னப்போ இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்குற உரிமையில் அவள் என்கிட்ட கேட்டு போயிருக்காடா, இது உங்கள்கிட்ட புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் மாதம் அந்த காசை வந்துட்டு நான் சவாரிக்கு போயிட்டு வந்த காசு எல்லாத்தையுமே அவள் கையில் கொடுக்கணும்னு சொல்கிறாடா, அப்படின்னா என்ன அர்த்தம், என் பொண்டாட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்காடாவ அப்படின்னு சொல்கிறாரு. டேய் இந்த புராணம் எங்களுக்கு தாங்க முடியலடா, அவங்க ஓன் பொண்டாட்டி தானடா, யாருடா இப்போ இல்லைன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. டேய் உங்களுக்குலாம் என் ஃபீலிங்ஸ் புரியாதுடா, நீங்களாம் இன்னும் கல்யாணமே பண்ணல, ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறத நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், ஆனால் என்ன பாரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு பொண்டாட்டியே இந்த வீட்டிலே வச்சுட்டு, ஆனால் ஒன்றும் இல்லை, ஆனால் அதனால இவ ஒவ்வொன்றும் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுதுடா அப்படிங்கிறாங்க. சரிடா நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.